கோகுலம் உங்களுக்கு தெரியும். கோகுலத்தில் காலை மாலைகள் யமுனா நதிக்கரை நோக்கி கோபியர் கூட்டத்தினர் குடங்களோடு நீரெடுக்கச் செல்வார்கள். வெண்ணெய் உண்ணக்கூடிய மாயக்கண்ணன், இந்த பிரபஞ்சத்தை ஆண்டவன், பகவத்கீதை தந்த பரம்பொருள் பரந்தாமன் இந்த கோபியரோடு கொஞ்சி விளையாடி யமுனா நதிக்கரைக்கு நீரெடுக்கச் செல்கின்றவர்களை எல்லாம் இழுத்து இழுத்து வேடிக்கை வினோத்த விளையாட்டுக்கு அழைப்பான். அதிலும் குறிப்பாக சந்திரமதி என்கின்ற ஒரு பெண், அவளை கண்ணாமூச்சி விளையாட்டுக்கு அழைத்தான். காளிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய கண்ணனின் அழைப்பை மறுத்த சந்திரமதி, வீட்டில் தேடுவார்கள், நாம் வெறுங்குடத்தோடு செல்ல முடியாது என்று கோபியரெல்லாம் புடைசூழச் சொன்னபோது புதருக்குள் ஒளிந்து கொண்டான் கண்ணன். கோபியர்கள் யமுனா நதிக்கரை சென்று நீரெடுத்து வந்தார்கள். கிருஷ்ணன் மாய லீலைகளை தொடங்கி தன்னுடைய உண்டை வில்லால் சந்திரமதியினுடைய குடத்தில் அடித்தான். குடம் உடைந்து சந்திரமதி தண்ணீரில் மூழ்கி வெறுங்குடத்துடன் வெங்கடராமா என்று போனாள்.